ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல் வந்து பிரசாதம் தாங்க செய்ய போகிறோம். இது வந்து நவராத்திரி முதல் நாள் வந்து பண்ணுற பிரசாதம். 9 நாளைக்குமே 9 விதமான பிரசாதங்கள் பண்ணுவாங்க. அதாவது 9 விதமான சுண்டல் அண்ட் 9 விதமான வெரைட்டி சாதம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேங்க, சாரி. இப்போது அது முதல் நாள் உண்டான பிரசாதம் என்னன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு சுண்டலும் எலுமிச்சை சாதம் தாங்க பண்ணுவாங்க. ஸோ 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்து நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது விசில் வச்சிடலாம். அதாவது மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சுக்கோங்க. ஊற வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது. இப்போது இதுக்கு உண்டான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஆயிலும் 1 ஸ்பூன் வந்து கடுகும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 வரமிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம சுண்டல் வந்து வதக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அந்த அளவுக்கு எடுத்துக்காது. தாளிப்புக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக வெந்து வந்துருச்சு பச்சை பயிறு. ஸோ இதோடு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு சில பேர் வந்து தேங்காய் துருவல் சேர்ப்பாங்க. அப்படி இல்லைனாலும் சுண்டல் மசாலா ரெடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேம் லைக் வந்து நம்ம சாட் மசாலா போல் இருக்கும் ஃப்ளேவரு. பட் நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. சிம்பிளாக வந்து டக்குன்னு வந்து பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான் போல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட பச்சை பயிறு சுண்டல் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்த பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் வந்து எப்படி பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸும் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு வந்து ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஒரு கையளவுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா குட்டி குட்டி நறுக்கி ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி வந்து நறுக்கி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் வரும்ன்றதுக்காக. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 2 பெரிய சைஸ் லெமனை வந்து சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சாறு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே லெமன் ஜூஸ் எடுக்கும்போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. டேஸ்ட்டே வேறு போல் மாறிடும். இப்போ இது நல்லா வந்து பாருங்கள் பபுள்ஸ் வருது. இப்போ இந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வந்து, அதாவது ரொம்பவே ஸ்மால் சைஸ் புளி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். லெமன் சாதத்தோட கொஞ்சம் புளியும் வந்து ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பாருங்கள் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் இருக்கும். அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது தாங்க அதோடைய சூப்பரான டிப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் லெமன் சாதம் பண்ணிங்கன்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே நல்லா வந்து இதை போல் வந்து கொதிக்க வச்சிடலாம். நான் 1 கப் அளவுக்கு தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் குவான்டிட்டி கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்து எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் சாதம் எடுத்து பாருங்கள் ஆற வச்சுருக்கேன். இப்போது ஒட்டாத வரத்துக்காக சாதம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வச்சுருக்க லெமன் பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஏதாவது கம்மியாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் பிரசாதத்துக்கு நல்லா செக் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உதிரியாக எந்த அளவுக்கு வந்திருக்கு. கொலு வந்து பார்த்திங்கன்னா 9 நாள் வைப்பாங்க. 9 விதமான பிரசாதங்கள் பண்ணுவாங்க. ரொம்பவே நம்மளுக்கு வந்து நல்லதுங்க. இதை போல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் கொலு வச்சுருக்க வீட்டுக்காச்சும் போயிட்டு கலந்துக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே வந்து தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.